இல்லை அப்படியே கனிஷா சைட்லேருந்து மணியா சப்போர்ட் பண்ணியிருப்பாங்களாங்கிறது பெருசாக தெரியல, சந்தேகமாக தான் இருக்குது. ரவி தரப்புலேருந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக இருப்பாங்க. அவர் சொல்கிறப்ப ஒரு அங்கே 2 பேரும் சேர்ந்து தான் ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்க போகிறாங்கிறாரு. ரவி தரப்புலேருந்து தானே எல்லாமே பண்ணுறாரு. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு வந்த பிறகு என்ன நடந்திருக்குன்னா அவங்க 2 பேரும் ரொம்ப அட்டாச்சாக இருக்காங்க. ஆனால் ஆர்த்தி தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இதுதான் எங்கள் பிரச்சனைக்கே காரணங்கிறாங்க. அப்போ ரவி தரப்புல ஒரு காரணத்தை சொல்கிறாரு. என்னுடைய கேரியர் 3 படம் அவங்களோட சேர்ந்து பண்ணேன், கேரியர் போயிடுச்சு, அவங்க எடுத்த படங்கள்லாம் சரியாக போகல, டாமினேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு அவங்க தரப்பில் ஒரு காரணமாக சொல்கிறார். நீங்கள் ஒரு கொலை பண்ணுறவன்ட்டு கேட்டாங்கன்னா கூட கொலைகாரன் ஒரு காரணம் சொல்லுவோம். உதாரணத்துக்கு சிவகார்த்தியன் இமான் இஷ்யூ போயிட்டு இருக்கோம். அந்த நேரங்கள்லாம் பார்த்தா பயங்கரமான நெகட்டிவான விமர்சனங்கள் சிவகார்த்தியனுக்கு போயிட்டு இருந்துச்சு. அமரன் படம் வந்து அதை எல்லாத்தையும் மாற்றிருச்சு. அப்போ பர்சனல் லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நடிகர்களுக்கு அது வந்து பப்ளிசிட்டி தான். தனியொருவன் பார்ட் 2 ஏஜிஎஸ் ஆல்ரெடி பண்ணுறதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன வரக்கூடிய தகவல்னா ரவி இல்லை அந்த படத்தில், ரவி இல்லாமல் பார்ட் 2 பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. உண்மையிலே எல்லாருக்கும் அதிர்ச்சியான செய்தியாக இருக்குது. அந்த கேரக்டரில் தனியொருவனில் ரவி இல்லாமல் இன்னொரு நடிகரை நம்ம பொருத்தி பார்க்கவே முடியாது. ஆனால் அதை வந்து எப்படி ஒரு டேரக்டராக அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாருன்னு தெரியல. காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் யாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் ஜுபேர் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். ரவி மோகன் அவர்களை வந்து நம்ம ஹீரோவாக பார்த்துருக்கோம். இப்போ வந்து ரவி மோகன் ஸ்டூடியோ அப்படின்ற ப்ரொடியூசராக ரவி மோகன் ஸ்டூடியோ ஆரம்பிச்சிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, ரவி மோகன் ஜெயம் ரவி நிறைய பேருக்கு ரவி மோகன் தான் இப்போ தெரியுது. ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் இப்போ சமீபத்தில் நடந்த சம்பவங்கள்லாம் தெரியும். அவரை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக வந்து ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட். அவர் லைலா காலேஜ் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தார். அதுக்கு பிறகு அவரை பொறுத்த வரைக்கும் டைரக்ஷனில் வரணும் ரொம்ப நாள் ஆசை. பல இடங்களில் அவரே சொல்லியிருக்காரு டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்னாரு. இப்போ யோகி பாபு வச்சு இவரே ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாரு. அந்த படத்தை இவரே தயாரிக்கிறார். அவங்க அப்பா பேரில் ஆல்ரெடி ஜெயம் ஸ்டுடியோஸ்னு வச்சுருந்தார். ஆல்ரெடி அவங்க அப்பா அதே பேரில் வச்சுருக்கிறதுனால பேரை மாற்றி இப்போ அவர் வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஒரு அடுத்த கட்டமாக போகணும். ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக ஒரு ஆக்டிங்கில் ட்ராவல் பண்ணிட்டார். எல்லாருக்குமே ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகணும். டைரக்ஷனுங்கிறது சினிமா நடிகர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசையாக இருக்கும். எல்லா நடிகர்களும் ஒரு படமாக டைரக்ட் பண்ண அன்றைக்கி எடுத்துட்டிங்கன்னா சத்யராஜா இருக்கட்டும், நிறைய நடிகர்கள் வந்து டைரக்ஷன் சைடில் ஆசைப்படுவாங்க. நம்ம எவ்வளோ நாளைக்கு தான் வந்து அடுத்தவங்க கமெண்ட் பண்ணி நம்ம நடிக்கிறது, நம்ம கமெண்டடாக இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். எல்லா நடிகர்களுக்குமே டைரக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கும். அது மாதிரி இவருக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு. அது இப்போ பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு இவரே சொந்தமாக ஒரு கம்பெனி ஆரம்பித்து அந்த படத்தில் இவரே டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அதில் யோகி பாபு நடிக்கிறார். இப்போ இது ரவி மோகன் 2.0 பார்க்கலாமா? நம்ம அவர் 2.0 தான் பேர் மாற்றி ஊரை மாற்றி இங்கே கிடையாது. அப்போ சென்னையிலே கிடையாது, அவர் மும்பையில் இருக்கிறாரு. வேறு மாற்றி ஊரை மாற்றி ஆளை மாற்றி அவர் வேறு ஒரு இதில் இருக்கிறாரு. அடுத்த ஒரு இன்னிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியாக இருக்குது. அது இப்போ ரவி மோகனுக்கும் அவரோட எக்ஸ்-ஒய்ஃப் ஆர்த்திக்கும் டிவோர்ஸ் ஆனதுக்கு காரணமே இந்த மணி மேட்டர் அப்படின்றது தான் போயிட்டு இருந்துச்சு. அவங்களோட மாமியாரோட காசு 100 கோடி ஏதோ லாஸ் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அந்த நிலையில் இப்போது இவர் ஸ்டூடியோ ஆரம்பித்ததுக்கு எது சார் காசு? இல்லை, காசுனா தொடர்ந்து படம் கராத்தே பாபுன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. நிறைய விளம்பர படங்கள் பண்ணுறாரு. ஒரு 2 பராசக்தி படத்தில் வில்லன் நடிக்கிறார். நிறைய படங்கள் இருக்குது. அதாவது கணவன் மனைவி ஒன்றாக இருந்தப்போ ஜாயிண்டாக நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய மாமியார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவரை வைத்து ஒரு 3 படம் பண்ணியிருக்காங்க. அந்த 3 படம் வந்து ஒரு பெரிய அளவில் லாஸ் ஆகிருக்கு. அதுக்கு லாஸ் ஆனதுக்கு தான் ஒரு கிட்டத்தட்ட அவங்க சொல்கிறாங்க ஒரு 100 கோடி ரூபா மேலே லாஸ் 3 படம் பண்ணதுக்கு. அதுக்கு நாங்கள் இப்போ வந்து வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதை காம்பன்சேட் பண்ணுறது தான் ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறோம். முடியாதுங்கிறாரு. இப்போ ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது. அது படங்கள் பண்ணுறாரு, தொடர்ந்து படங்கள் பண்ணுறாரு. இன்றைக்கி படத்துக்கு குறைஞ்சபட்சம் 25 கோடி ரூபா 30 கோடி ரூபா வரைக்கும் வாங்குறாரு. வில்லன் நடிக்க கேரக்டர் ரோல் பண்ணுறதுக்கு ஒரு 15 கோடி ரூபா வரைக்கும் வாங்க. விளம்பர படங்கள் நடிக்கிறாரு. அது மாதிரி நிறையா படங்கள் பண்ணுறாரு இல்லையா? அந்த படங்களுக்கும் அட்வான்ஸ் வாங்கியிருப்பார். அந்த படத்துங்கள் சம்பளம் வாங்கியிருப்பார். பராசக்தி படத்தில் நடிக்கிறாரு, கராத்தே பாபுன்னு ஒரு படத்தில் நடிக்கிறாரு, இன்னொரு படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கும்போது நிறையா படங்கள் விளம்பர படங்கள் நடிக்கிறாரு. அதில் வரக்கூடிய வருமானங்கள்லாம் இருக்கும் இல்லையா? இப்போ கூட அந்த பிரச்சனைக்கெலாம் பிறகு கூட மும்பையில் ஒரு ஃப்ளாட் வாங்கி தரேன்றாங்க. அதனால் மணி ஃப்ளோட்டிங்கிறது அவங்க வந்து பெரிய விஷயம் இருக்காது. வருமானம் வந்துகிட்டே தானே இருக்கும். அது
இந்த கராத்தே பாபு படம் வந்து யாருடைய வாழ்க்கை வரலாறு? அது எல்லாருக்குமே தெரியுமா, சேகர் பாபுடைய வாழ்க்கை வரலாறு தான். ஆனா ரவி மோகனுக்கு வந்து சேகர் பாபு அப்படின்றது யாருன்னு தெரியல. இந்த படத்தோட கதையே அவருக்கு தெரியாம தான் சூஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா சேகர் பாபு அவர்களே ரவி மோகனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இது யாருடைய கதைன்னு கேட்கும்போது ஏதோ ஒரு வட சென்னை படத்துல ஃபேமஸான ஆளு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது ஒரு ஷாக்காக தானே இருக்கு. அவர் இல்லை, அது எனக்கு தெரிஞ்சு அது வந்து உண்மையாக இருக்குமாங்கிறது தெரியல. ஏன்னா கதை சொல்கிறப்ப வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டினுடைய ஒரு அமைச்சராக இருக்கிறாரு, பல முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. அவருடைய கதையை எடுத்து பண்ணுறப்ப நீங்கள் டேரக்டர் வந்து கண்டிப்பாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணிப்பார். சார் இந்த மாதிரி தமிழ்நாட்டுடைய ஒரு மினிஸ்டருடைய கதையை பண்ணுறோம், நீங்கள் அந்த அவருடைய ரசம் அவருடைய இதெல்லாம் கூட கொடுத்துருப்பாங்க, பாடி லாங்குவேஜுக்கு உண்டான ஃபுட்டேஜஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அவர் எப்படி நடப்பார், எப்படி பேசுவார், அவர் சின்ன வயசில் எப்படி இருந்தார், அந்த ஃபோட்டோஸ் அந்த ரெஃபரன்ஸ்லாம் எடுத்துருப்பாங்க ஒரு படத்தில். அப்போ அதெல்லாம் தெரியாது, அவர் யாருன்னு தெரியாதா ரவிக்கு. இவர் பார்க்குறப்ப தொடர்ந்து டிவிலையும் பேப்பர்லேயும் செய்திகள் வருது, அமைச்சராக இருக்கிற 4 வருஷமா அப்படி தெரியும், அதெல்லாம் தெரியாமலாம் இருந்திருக்காரு. ஒரு ஏதோ ஒரு கட்டசிக்காக சார் தெரியலன்ற மாதிரி அவர் மலிப்பு இருக்கலாமே ஒழிய தெரியாமையெல்லாம் அந்த படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்போ இது உண்மை இல்லைன்ற இல்லை, அவர் அந்த செய்தியே முதல்ல உண்மையாங்கிறது எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லித்தான் எனக்கு தெரியுது. அப்படி சேகர் பாபு கேட்டார், உடனே அவர் வந்து இல்லைன்னு சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் அதனால் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் அந்த செய்தியே நடந்திருக்குமாங்கிறது தெரியல. ஒருவேளை இவங்க கேட்டுக்கலாம், ரவி தரப்புலையும் ப்ரொடக்ஷன் தரப்புலையும், சார் உங்களோட பயோபிக் மாதிரி ஒரு விஷயத்த பண்ண போகிறோம், அதில் உங்களுக்கு தான் அப்ஜெக்ஷன் இருக்கான்னு இவங்க தரப்புலேருந்து வேணால் கேட்டுக்கலாமே ஒழிய அவர் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. குன்றத்தூர் முருகன் கோயிலில் வந்து ஸ்டூடியோக்கான ப்ரொடக்ஷன் லோகோவை ரிலீஸ் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. அவர் கூட வந்து கெனிஷா ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் போயிருக்காங்க. இப்போ அவங்க போனதுனால ஏதாச்சும் இவங்க தான் அவரோட பார்ட்னர்ஸாக இருக்காங்களா? அந்த பார்ட்னர்ஸ் தான், இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர் தான் அந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அவங்க வீட்டில் தரப்புலேருந்து கூட ரவி தரப்பு வீட்டிலேருந்து கூட அதனால தான் அவங்க கொஞ்சம் அப்ஜெக்ஷன் பண்ணுறதாக சொல்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து பண்ணுறதை வந்து உங்களுக்கு பிடிக்கல, அவங்க அப்பாவுக்குலாம் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தகவல் சொல்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து தான் இருக்கிறாங்க, சேர்ந்து தான் கம்பெனியில் ஆரம்பிக்கிறாங்க. ரவியே சொல்லியிருக்காங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்க போகிறோம், இதே மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சிருக்கோம். 2 பேரும் சேர்ந்தே தான் ட்ராவல் பண்ணுறாங்க. அதில் வந்து யாரும் இது கிடையாது, அவங்களே சொல்கிறாங்களே ஃப்ரெண்டுன்றாங்களே, நல்ல ஃப்ரெண்டு, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம், ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்க போகிறோம், இனிமேல் எங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நகர்த்திட்டு போக போகிறோம்னா அவர் சொல்கிறாரு. இதில் என்ன மாற்றம் இருக்குது? 2 பேரும் கல்யாணத்துக்கே ஒன்றா வந்துட்டாங்க, ஒரே ட்ரெஸ்ஸை போட்டு. இதில் வந்து பேர் தான் மாறி இருக்கா, நண்பர்களா காதலர்களா கணவன் மனைவியாங்கிறதெல்லாம் அது நீங்களாக வச்சுங்க, நாங்களாக தான் இருக்கிறோங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ அதனால தான் ஒன்று சேர்ந்து தான் பண்ணுறாங்க. சேர்ந்து பண்றாங்க. இவ்வளோ விஷயத்த அவர் சொல்றாங்க, அது ஏன் ஓப்பனாக அவங்க வெளிப்படையாக சொல்லிட மாட்டாங்க? இல்லை, இப்போ வந்து கேஸ் இருக்குது, இப்போ 2 பேருக்கும் டிவோர்ஸ் கேஸ் இருக்குது. இப்போ அந்த மாதிரி கோர்ட்டே அவங்க 2 பேருக்குமே நிறைய ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 பேருமே மாறி மாறி எதுவும் பேசக்கூடாது, நீங்கள் வந்து பிரச்சனை முடியாத வரைக்கும் அமைதியாக இருங்கன்னு கோர்ட்டே ஆர்டர் கொடுத்துருக்கு. அப்போ லீகலாக டிவோர்ஸ் வாங்கின பிறகு தானே அவங்க சொல்ல முடியும், அதை எப்படி நம்ம வந்து சொல்ல முடியும்? அதனால் கேஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்க. கேஸ் முடிஞ்ச பிறகு அவர் நண்பர்களா இல்லை காதலர்களா கணவன் மனைவியாங்கிறத அவங்களே தான் ஓப்பன் பண்ணி சொல்லணும். மணி விஷயத்துல வந்து இப்போ இவங்க வந்து கெனிஷா ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்றாங்களா, அவங்க தான் எல்லாமே இப்போ போட்டு பண்றாங்களான்ற மாதிரி இந்த மாதிரி போயிட்டு இருக்கு நிறைய. இல்லை, அவங்க அப்படி தான் எல்லாமே கனிஷா சைட்லேருந்து மணியாக சப்போர்ட் பண்ணியிருப்பாங்களாங்கிறது பெருசாக தெரியல, சந்தேகமாக தான் இருக்குது. ரவி தரப்புலேருந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக இருப்பாங்க. அவர் சொல்கிறப்ப ஒரு அங்கே 2 பேரும் சேர்ந்து தான் ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்க போகிறோங்கிறாரு. ரவி தரப்புலேருந்து தானே எல்லாமே பண்ணுறாரு, நான் அப்படி தானே பார்க்கணும். இதுவரைக்கும் கனிஷா ஏன் சினிமா கம்பெனி ஆரம்பிக்கல, இது வரைக்கும் கனிஷா ஏன் ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்கல? அப்போ ரவி வந்த பிறகு தானே சேர்ந்து பண்ணுறாங்க. இப்போ ரவி ஒரு மாரல் சப்போர்ட்டாக ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக இருக்கிறார் கனிஷாவுக்கு அப்படிங்கிறதான உண்மை. இப்போ நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். கனிஷா தரப்புலேருந்து ரவிக்கு சப்போர்ட் கிடையாது, ரவி தரப்புலேருந்து கனிஷாவுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம அதை அப்படி தான் பார்க்கணும். ஏன்னா அதுக்கு கூட ஆரம்பிச்சிருக்கணும்ல, இவங்க வந்த பிறகு தானே ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் ஆல்ரெடியே பிளான் பண்ணியிருக்கிற மாதிரி தான் இருக்கா சார்? பிளான் பண்ணி தான் இந்த டிவோர்ஸ், ஏன்னா இவ்வளோ இஷ்யூ போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இப்படி சொல்கிறாங்கன்னா ஆல்ரெடி இதெல்லாம் பேசி வச்சுட்டு தான் இதெல்லாம் கொண்டு போகிறாங்களா? அதாவது ரவிக்கும் கனிஷாவுக்கும் ஆர்த்தி கூட அவங்க இருக்கிறப்பே பழக்கமா என்னங்கிறது தெரியாது. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு வந்த பிறகு என்ன நடந்திருக்குன்னா அவங்க 2 பேரும் ரொம்ப அட்டாச்சாக இருந்திருக்காங்க. ஆனால் ஆர்த்தி தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இதுதான் எங்கள் பிரச்சனைக்கே காரணங்கிறாங்க. இப்போ யார் சொல்கிறது உண்மைங்கிறது தெரியல, அது கோர்ட்டு தான் முடிவு பண்ணும். இவர் என்ன சொல்கிறாரு, நான் ஒரு அழுத்தத்தில் வீட்டை விட்டு நான் வெளியில் ஏறி போயிட்டேன், நான் மட்டும் கண்ணு தெரியாமல் போயிட்டே இருக்கேன். அப்போ ஒரு முக்கியமான ஒரு நேரங்களில் நான் இவங்களை பார்த்தேன், அவங்க தான் எனக்கு ஆறுதலாக இருந்தாங்க, என்னை மீட்டெடுத்ததே கனிஷா தான் அப்படின்னு அவர் தரப்பு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாரு. இல்லை எங்கள் பிரச்சனை காரணமே கனிஷா தான் இவங்க தரப்பு சொல்கிறாங்க. இப்போ 2 தரப்புலையும் மாறி மாறி சொல்கிறாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, 2 பேரும் தனியாக செப்பரேட் ஆகிட்டாங்க. இனிமேல் வந்து கோர்ட்டு தான் அதை முடிவு பண்ணும். இப்போ ரவி மோகன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா இவர் மேலே தான் தப்பு இருக்குன்ற மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்கு அவர் மனைவி மேலேயும் அவங்க மாமியார் மேலேயும் ரொம்ப இவர் குற்றச்சாட்டை வச்சாரு? அதாவது எல்லா தவறுகளுக்கும் ஒரு நியாயம் இருக்கும், ஒரு காரணம் இருக்கும்.
அப்போ ரவி தரப்புல ஒரு காரணத்தை சொல்கிறார். என்னுடைய கேரியர் 3 படம் அவங்களோட சேர்ந்து பண்ணேன், கேரியர் போயிடுச்சு, அவங்க எடுத்த படங்கள்லாம் சரியாக போகல, டாமினேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு அவங்க தரப்பில் ஒரு காரணம் சொல்கிறார். நீங்கள் ஒரு கொலை பண்ணுறவன்ட்டு கேட்டாங்கன்னா கூட கொலைகாரன் ஒரு காரணம் சொல்லுவான். நான் வந்து எனக்கு இதெல்லாம் இந்த கோவத்தில் பண்ணேன், எனக்கு இந்த மாதிரியான ரிவெஞ்ச் இருந்துச்சு அப்படின்னு எல்லா தரப்பு தவறுகளுக்கும் ஒரு நியாயமான காரணம் சொல்லுவாங்க. அது எல்லாருக்கும் இருக்கும். அப்போ ரவி தரப்பில் இவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிறார். இப்போ ஆர்த்தி தரப்பு சொல்கிறாங்க எங்களுக்குள்ள பிரச்சனையே இல்லை, பிரச்சனை காரணமே 3வது நபர் உள்ளே வந்த பிறகு, கனிஷா உள்ளே வந்த பிறகு தாங்கிறாங்க. 2 பேரும் மாறி மாறி சொல்கிறப்ப ஒவ்வொரு தரப்பும் அவங்கவுங்க நியாயத்தை சொல்கிறாங்க. இது யார் உண்மை சொல்கிறாங்க, யார் போய் சொல்கிறாங்கிறது கோர்ட்டு தான் முடிவு பண்ணும். இப்போ பராசக்தி படத்தில் வந்து வில்லனா பண்ணியிருக்காரு சார், அவர் ஹீரோவாக பண்ணுறாரு, டிரெக்ஷனில் போகிறாரு. இப்போ வில்லனா பண்ணும்போது அது எப்படி பார்க்குற ரசிகர்கள் பார்க்குற மாதிரி இல்லை, பராசக்தி படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்திய எதிர்ப்பை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட கதை. அதை என்ன பண்ணுறாருன்னா, அந்த ராஜேந்திரன் ஒரு 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 மாணவர் தான் அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்துகிறாரு. அவர் வந்து அந்த போராட்டத்தில் தீக்குளிச்சு இறந்து போகிறார். தீக்குளிச்சு இறந்து போகிறப்ப அவரை காப்பாற்ற போகிறாங்க. காப்பாற்ற போகிறப்ப என்ன பண்ணுறாருன்னா, காப்பாற்றாதீங்க, நீங்கள் என்னை காப்பாற்றினாலும் நான் பிழைக்க மாட்டேன், மாத்திரை சாப்பிட்டுட்டு தீக்குளிச்சிருக்காரு. என்னுடைய தீயை அணைக்காதீங்க, இந்திங்கிற ஒரு தீ தமிழ் அழிச்சிக்கிட்டு இருக்கு, அந்த தீயை முதல்ல அணைங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 தியாகத்தின் வரலாறாக இருந்து வாழ்ந்தவர். அவருடைய கதை தான் இந்த படம் பராசக்தி. பராசக்தி ஏற்கனவே வேறு இந்த கதையை வந்து வேறு ஒரு இயக்குனர், வேற ஒரு நடிகர் நடிக்கிறதா இருந்துச்சு. இப்போ இல்லை, நான் சொல்கிறது 10 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒரு நடிகர் நடிக்கிறதா இருந்துச்சு. பல பக்கம் போய் இன்றைக்கி அது சிவகார்த்திகேயன் வந்து நிற்கிது. இப்போ இந்த படம் போயிட்டுருக்கு. அதில் முக்கியமான ஒரு ரோல், அந்த படத்தில் பேசப்படக்கூடிய எல்லா கேரக்டருமே ரொம்ப ஒரு சென்சிட்டிவான கேரக்டர். எல்லாருமே இந்திய எதிர்த்து போராடக்கூடிய மாணவர்கள் தான். அப்படி ஒரு முக்கியமான கேரக்டரில் ரவி பண்ணுறாரு. அதாவது அவருடைய இமேஜ், ஹீரோ இமேஜ் காலியாகாத அளவுக்கு அந்த படத்தில் அந்த கேரக்டர் இருக்குது. அதை கேட்டு தான் நடித்தார். நான் ஹீரோவாக பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த படத்தில் நடிக்கிறதுனால என்னோட ஹீரோ இமேஜ் பெறப்படாது அப்படிங்கிற எப்படி ஃபகத் பாசில் பண்ணுறாரு, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் பண்ணுறாரு. கேட்ட சம்பளமும் கொடுத்துட்டாங்க. அந்த படம் ஏற்கனவே ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் ஒரு 50% 60% மேலே முடிஞ்சிச்சு. இடையில சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாதம் திருப்பி போகிறாங்க. அந்த படம் வர்றப்போ கண்டிப்பாக ரவிக்கு ஒரு பேர் கிடைக்கும். ஏன்னா ஒரு பேசப்படக்கூடிய ஒரு கேரக்டர்லாம் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்தின் மூலியமா இல்லைனா கூட இப்போ சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கிற இஷ்யூவை வச்சு அவருக்கு ஏதாச்சும் பாதிப்பு வருமா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பாதிப்பு வராது. உதாரணத்துக்கு சிவகார்த்திகேயன் இமான் இஷ்யூ போயிட்டு இருக்கோம். அந்த நேரங்கள்லாம் பார்த்தா பயங்கரமான நெகட்டிவான விமர்சனங்கள் சிவகார்த்திகேயனுக்கு போயிட்டு இருந்துச்சு. அமரன் படம் வந்து அதை எல்லாத்தையும் மாற்றிருச்சு. அப்போ பர்சனல் லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நடிகர்களுக்கு அது வந்து பப்ளிசிட்டி தான், ப்ரொமோஷன் தான். ரவியை இந்த பிரச்சனைலாம் வராமல் இருந்தால் யாருக்கு தெரிய போகுது? 3 படம் தோல்வி படம், யார் இதை பற்றி பேச போகிறா? அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் தான். அப்போ ஏதோ கதை நல்லா இருந்தால், கண்டென்ட் நல்லா இருந்தால் அந்த படம் போடும். அதுக்கு வந்து இந்த மாதிரியான பர்சனலாக நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அஃபெக்ட் ஆகாது. ஆனால் எப்படி அஃபெக்ட் ஆகும்னா அவங்க சரியாக இருக்கணும். இப்போ நம்ம பர்சனல் பிரச்சனையாக இருக்கிறனால கரெக்டாக ஷூட்டிங் போக முடியாது, சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, உடம்பு சரியாக பார்த்துக்கிற மாட்டாங்க. அப்படிங்கும்போது அந்த படத்தில் நடிக்கிறப்ப அவங்க சரியாக நடிக்க முடியாது. அப்போ தயாரிப்பாளர் உங்கள் கரெக்டாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறாருப்பா, ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறாரு, கரெக்டாக ஷூட்டிங் வருவாரா அப்படின்னு அந்த ப்ரொடக்ஷன் தரப்புலேருந்து வேணால் ஒரு வரும். அதையெல்லாம் மீறி படம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க அதை மக்கள் தயாராக இருக்காங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை எப்படின்னா இருந்துப்பாங்க. படம் நல்லா இருந்தால் நாங்கள் பார்க்க போகிறோம், அவ்வளோதான். ரவி இந்த மாதிரி ரவி ஆர்த்தி பிரச்சனைனால அந்த படத்தை பார்க்க மாட்டேன் நேரம் சொல்ல போகிறாங்களா? கராத்தே பாப்பே படம் வந்துச்சு, ஒரு பெரிய வைரல் ஆகிடுச்சு, அந்த படம் பெரிய வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னா அதெல்லாம் மறந்துடுவாங்க. அப்போ கண்டென்ட் தான் அதை தீர்மானிக்கும். இப்போ ஒரு ஹீரோவாக நடித்த ஒரு 3-4 படம் தொடர்ந்து ஃப்ளாப் ஆனதுனாலையும் இந்த இஷ்யூ போனதுனாலையும் அவர் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்காரு, டிரெக்ஷன் ஃபீல்டுக்கு போகணும், வில்லனாக நடிக்கணுன்றது அதனால தான் எடுத்திருக்காரு. இல்லை, ரொம்ப நாளாகவே சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப நாளாகவே நான் டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காரு, ஆசையாக வச்சுருக்காரு. அப்போ இப்போ இந்த கேப் வந்த பிறகு மைண்டை மாற்றுவோம், அடுத்த பக்கம் போவோம். ஏன்னா ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறப்ப வேலையை அதிகமாக்கிட்டோம்னா அந்த ஸ்ட்ரெஸ் குறையும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக இந்த வேலையெல்லாம் செய்கிறாரோன்னு நினைக்கிறேன் நான். இப்போது தனி ஒருவன் படம் பார்ட் 2 அதை பற்றி ஏதாச்சும் ஒரு அப்டேட் இருக்கு? தனி ஒருவன் பார்ட் 2 ஏஜிஎஸ் ஆல்ரெடி பண்ணுறதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன வரக்கூடிய தகவல்னா, ரவி இல்லை அந்த படத்தில், ரவி இல்லாமல் பார்ட் 2 பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. உண்மையிலே எல்லாருக்கும் அதிர்ச்சியான செய்தியாக இருக்குது. அது உண்மையாக? ஆமாம், இந்த மாதிரி பண்ணலை. இப்போ ரவி வந்து திருப்பி அதை அவங்களோட அண்ணனோட சேர்ந்து பண்ணல, வேற ஒரு ஹீரோ வச்சு தனி ஒருவன் பண்ணுறாங்க, 2 பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு தகவல் வருது. பட் உண்மையில் அது வருத்தத்துக்குரிய விஷயம். ஏன்னா அந்த படத்தில் அனைவரும் ரவியோடைய இது வந்து ரொம்ப பேசப்பட்ட ஒரு விஷயம். அது தொடர்ந்து பண்ணால் தான் படம் நல்லாயிருக்கும். ஏன்னா அது அக்மார்க்கே அவர் தான் அந்த படத்துக்கு. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, யார் ஆர்டிஸ்ட்னு தெரியல. ஆனால் பார்ட் 2 பண்ணுறதுக்கான வேலைகளை அவங்க இறங்கியிருக்கிறாங்க. என்ன காரணமாக இருக்கும் சார் அவர் வர? இந்த இஷ்யூ தான், குடும்பத்துக்குள்ளே நடந்த இந்த இஷ்யூவில் அவங்க வந்து திருப்பி ஜாயின் பண்ணாமல் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தொடர்ந்து அடுத்த படம் பண்ணுறாரு, அதெல்லாம் பண்ணுறாரு. இப்போ இல்லை, ஃபேமிலி அண்ணன் டைரக்டர், அப்பா ப்ரொடியூசர்,
அண்ணன் தம்பி இந்த ஃபேமிலி இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கப்போ அவங்களும் சேர்ந்து ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதனால் சேர்ந்து பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். திருப்பி பார்க்குறப்ப ஷூட்டிங் ஸ்பாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் 70 நாள் ஒன்றா பயணம் பண்ண வேண்டியது இருக்கும். ஏதாவது சொல்லுவாங்க, ஏதாவது பேசுவாங்க, தேவையில்லாத மனஸ்தாபம் வந்துடும் இல்லையா? அதனால் அவாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வேற ஒரு ஹீரோ வச்சு பண்ணுறதுக்கான வேலை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஜெயம் ரவி படத்திலேயே பேசப்பட்ட படம் அப்படின்னா அது ஒன்றும் சொல்லலாம். இப்போ அவரே இல்லாமல் அந்த படம் பண்ணால் அது எப்படி? இல்லை, அந்த இன்னொருத்தரை அது நம்ம அந்த ஃபிட் பண்ணி பார்க்க முடியாது. அந்த கேரக்டரில் தனி ஒருவனில் ரவி இல்லாமல் இன்னொரு நடிகரை நம்ம பொருத்தி பார்க்கவே முடியாது. ஆனால் அதை வந்து எப்படி ஒரு டேரக்டராக அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாருன்னு தெரியல. அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது வராதுன்னு தெரிஞ்சே இவர் சூஸ் பண்ணுறாருன்னா அப்போ எல்லாத்துக்கும் ரெடின்ற மாதிரி தான் இருக்காரா அவர்? ரவியில் அந்த டைரக்டர் ஏன் அவர் எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணுவார்? ஒரு படம் ஹிட் கொடுத்துட்டாரு. அந்த படம் வந்து அடுத்தடுத்து அது 2 பண்ணுறதுக்கு அந்த கம்பெனி வந்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த ரவியோட டேட்டுக்காக கிட்டத்தட்ட 2 வருஷமாக காத்து கிடக்காரு, பண்ண முடியல. அப்போ இவர் அடுத்த படம் பண்ணித்தானே ஆகணும். ஒரு தனி ஒருவன் பெரிய ஹிட்டு, அதுக்கு பிறகு படம் பண்ணலையே அவர், இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய கேரியரும் போகும்ல. அப்போ வரலன்னா அடுத்த நடிகரை வச்சு பண்ணுவோம் அப்படிங்கிற அவருடைய கேரியர் பார்க்கணும்ல, அதுக்காக வந்திருக்காரு. இப்போ ஜெயம் ரவி சைட்லேருந்து ஏதாச்சும் ஒரு இது இருக்கா சார் இந்த படத்துக்காக? இப்போ அவர் நடித்த படத்துலேயே அவரை வைக்கலன்றப்போ அவரோட கருத்து ஏதாச்சும் சொல்லியிருப்பார்? இல்லை, கருத்து சொல்கிறாருந்தான் நடிச்சிருப்பாரு. எது கருத்து சொல்ல போகிறாரு? கருத்து சொல்கிற அளவுக்கு இருக்காது. அவங்களும் ஒரு ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா நடிச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு இதனால தான் அந்த மாதிரி ஆயிருக்கு. ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டாரு, அதில் அவர் பிஸியாக இருப்பார். அடுத்து ஹீரோவாக நடிக்க வாய்ப்பு இருக்கு. நடிச்சுக்கிட்டு தானே இருக்கார். கராத்தே பாபு பண்ணுறாரு, ஒன்று சில படங்கள் பண்ணுறாரு. அதெல்லாம் விட மாட்டாங்க. ஏன்னா ஹீரோவாக பண்ணால் தான் அதுலேருந்து படத்தை எடுத்து தான் இவர் இங்கே இதில் டைரக்ஷனில் ப்ரொடக்ஷனில் போட முடியும். நான் வந்து ஹீரோவாக டேரக்டர் ஆகிட்டு நடிக்க மாட்டேன்னு சொன்னால் எப்படி அடுத்த பணம் ஃப்ளோட் எப்படி வரும், மணி ஃப்ளோட் எப்படி ஆகும்? அதெல்லாம் படம் பண்ணுவார். டைரக்ஷன் ஒரு பார்ட்டாக வச்சுருக்கிறார், ஒரு ஆசையில் பண்ணுறாரு. தொடர்ந்து படங்கள் நடிச்சுட்டு தான் இருப்பார்.